ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிவிஎஸ் ரைடர் 125 இந்த பைக் எப்படி இருக்குது? கொடுக்கிற காசுக்கு ஒர்த்தா இருக்கா? யார் யார் இந்த பைக் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. அதாவது இந்த பைக்கோட ஃபுல் டீட்டெயிலை பற்றி பார்க்கலாங்க. இதோட மைலேஜ் எவ்வளோ கிடைக்கு, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஃபியூச்சர்ஸ் என்ன, இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சிறந்த பைக்கா 1,4 லட்சத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்துலாங்க. இதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைபர் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கு அந்த வீடியோக்குள்ள போகலாம். டிவிஎஸ் ரைடர் 125 இது 125cc செக்மெண்ட்ல இந்தியாவில் லான்ச் ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அண்டர் 125cc வெறித்தனம் பண்ணுது. ஆமாங்க, நீங்க ஸ்டைலிஷா வேணுமா, நிறைய மைலேஜ் கிடைக்கணுமா, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணுமா, எல்லாரும் இந்த பைக் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நானும் அதுதான் சொல்லுவேன். அதாவது டிசைன் நல்லாவே இருக்கு, ஃபுல்லா எல்இடி, அப்புறம் டிஎஃப்டி எல்இடி கன்சோல் கொடுக்குறாங்க. எல்லாமே நல்லாவே இருக்குது. இது 1,4 லட்சத்துக்கு ஒர்த்தான கண்டிப்பா ஒர்த்து. இதோட ப்ரைஸை பத்தி பார்த்துலாங்க. சிங்கிள் சீட் டிஸ்க்கு, அதாவது ஃப்ரண்ட் நம்பர் டிஸ்க் இருக்கிறது 97,000 வருது ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் அப்படின்னு சொல்லி 1,06,000 வருதுங்க. அடுத்தது சூப்பர் ஸ்குவாட் எடிஷன் சொல்லி 1,01,000 வருது. டிஸ்க் வேரியன்ட் வந்து 97,000 வருது. இப்படி 4 வேரியன்ட் இருக்கு. இல்லை டாப் வேரியன்ட் வந்து ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் 1,06,000 வருதுங்க. அந்த ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் வந்து 1,24,000 அந்த ரேஞ்சில் வருங்க. இது நான் சொன்ன எக்ஸோரூம் ப்ரைஸ். இதில் 4 வேரியன்ட் இருக்குது. இந்த டாப் வேரியன்ட் எப்பவுமே நல்லாவே இருக்கு எல்லா பைக்லையுமே. இதுலேயும் அதே மாதிரி டாப் வேரியன்ட்ல அடிஷனல் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மொபைல் கனெக்டிவிட்டி, அப்புறம் ட்ரிப் நேவிகேஷன், இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 mm கொடுத்துக்கிறாங்க. 180 mm கொடுத்தங்காட்டி நல்லாவே இருக்குங்க. இன்ஜின் என்னதான் 180 mm கொடுத்தாலும் பைக் அவ்வளோக்கு ஹைட் இல்லாத மாதிரி நல்லாவே இருக்குங்க. அடுத்தது ஃப்ரண்ட் வந்து டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சர் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குதுங்க. பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக நல்ல கலர்ஃபுல்லாகவே இருக்குது. அடுத்தது ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துக்கிறாங்க. நல்லாவே இருக்கு. 124cc என்ஜின் கொடுத்துக்கிறாங்க. BS6ல் ரன் ஆகுது இது. இது வந்து 0 to 100 வந்து 5.9 செகண்ட்ல வந்து ரீச் ஆயிருங்க. சரி, 0 to 60 இது வந்து 11 கலர் வேரியன்ட், 11 கலர் வேரியன்ட்ல இருக்கு இந்த டிவிஎஸ் ரைடர். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க எடுத்துக்கலாம், பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். அதனால 11 கலர் இருக்குது. பாரபட்சம் பார்க்காம 11 கலர் கொடுத்துக்கிறாங்க. பார்க்கறதுக்கு நல்ல லுக் வைஸ் நல்லாவே இருக்குங்க. நீங்க காலேஜ் படிக்கிறீங்கன்னா நல்ல தாராளமாக எடுக்கலாம். ஃபேமிலி ஓரியன்ட்னா தாராளமாக எடுக்கலாம். அவ்வளோ நல்ல பைக்குங்க இது. அடுத்து இதோட மைலேஜ் நம்மளுக்கு ஒரு 50 to 55 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். நிறைய பேர் 60 65 சொன்னாலுமே உண்மையாக கொடுக்கறது என்னமோ 50 to 55 அந்த ரேஞ்சில் தான் கிடைக்குங்க. இதோட என்ஜின் வந்து 124.8cc. இதில் 5 கியர் பாக்ஸ் இருக்குது. இதோட வெயிட் வந்து 123 kg வெயிட் கொடுக்குறாங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியாக 10 லிட்டர் கொடுக்குறாங்க. சீட் ஹைட் வந்து 780 mm கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இதோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து லைட் வெயிட்டு, அதே போல் நம்மளுக்கு வந்து சிசி நல்லாவே இருக்குது. பவர் வந்து 11.2 பிஹெச்பி கொடுக்குறாங்க. 7,500 ஆர்பிஎம்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து மேக்ஸிமம் டார்க் வந்து 11.2 நியூட்ரல் மீட்டர் கொடுக்குறாங்க. 6,000 ஆர்பிஎம்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் நல்லாவே இருக்குது. இந்த அண்டர் 125cc அதிகமாக பவர் இருக்கிற பைக் இந்த பைக் தாங்க. சரிங்களா. அதாவது இது நல்ல பவருமாகவும் இருக்குது, நல்ல ஸ்டைலிஷாகவும் இருக்குது, நல்ல கெத்தாகவும் இருக்குது, நல்லாவே இருக்குது. மைலேஜும் 50 to 55 கிடைக்கும் அவங்களுக்கு. நல்லாவே இருக்குது. தாராளமாக இந்த பைக் எடுக்கலாம். நல்லா செமையாக கொடுத்துருக்குறாங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட்ல சொல்லிடுறேன். மைலேஜ் 50 to 55. 125cc அதிக பவர் கொண்டிருக்கிறது இந்த பைக்கு தாங்க. நீங்கள் 0 to 60 வந்து 5.9 செகண்டில் ரீச் பண்ணிடலான்னு இருக்கிறாங்க அவங்கள. அடுத்தது இந்த பைக்கில் ஃபுல்லாகவே டிசைன் எல்இடி ஃபுல்லாக லைட்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்மளுக்கு வந்து டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளச்சரும் நல்லா வெறித்தனமாக நல்லா ஸ்டைலிஷாக லுக்காகவே இருக்குது. இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குதுங்க. அடுத்தது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, மொபைல் கனெக்டிவிட்டி, இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. இந்த பைக்கோட குவாலிட்டிக்கு 8 பாயிண்ட் கொடுக்கலாங்க, கம்ஃபர்டபுக்கு 7.5 கொடுக்கலாங்க, பர்ஃபார்மன்ஸ்க்கு 8 கொடுக்கலாம், டெக்னாலஜி வைஸும் 8 கொடுக்கலாம். இது மாதிரி எல்லாத்துக்கும் 8 கொடுக்கலாம். அவ்வளோ நல்லா பைக்குக்கு இதுக்கு. சரிங்களா. அவ்வளோ ஃபீச்சர்ஸும் இருக்குது. அவ்வளோ நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பேக்கில் வந்து ட்ரம் கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. ஏபிஎஸ் கிடையாது. ஏபிஎஸ் இல்லைனாலும் நல்லாவே இருக்குங்க. ஃப்ரண்ட்டு எஸ்பிடி அந்த டெக்னாலஜி கொடுத்துறாங்க. நல்லாவே இருக்குது. அப்புறம் மைலேஜுமே நல்லா கொடுக்குது. இது மாதிரி எல்லாமே அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் நல்லா ஒரு நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, அண்டர் 125 அந்த ப்ரைஸில் நல்ல பைக் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த பைக் எடுக்கலாம். அவ்வளோ நல்ல பைக்குங்க. செமையாக இருக்குது. லுக்காகவும் இருக்குது, மைலேஜும் கிடைக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, பவராகவும் இருக்குது. இந்த 125cc அதிக பவர் கொண்ட பைக் இதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்.
உங்களுக்கு விருப்பம் சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சுன்னு சொல்லி கண்டிப்பா சொல்லுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைபர் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாதிரி இன்டர்நெட் நாங்க வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.